ஹாய் எவ்ரிவன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சா சபா பரீட்சை எக்ஸாம் ஜான்வரி 2025 எழுதியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து நெட்டில் பப்ளிஷ் ஆயிருச்சு. ஸோ பரீட்சை எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ அதை எப்படி வியூ பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதை இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் ரிசல்ட்டை வந்து வியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் இந்த கூகுள் க்ரோம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த க்ரோமில் போயிட்டு www.dakshin பாரத் ஹிந்தி பிரச்சா சபா நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஸோ அந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இது வந்து ஆக்சுவலி நான் மொபைல் வியூவில் நான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ சிஸ்டம்லனா உங்களுக்கு இன்னும் என்லார்ஜ்டாக தெரியும். ஸோ மொபைல் வியூவில் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மெட்ராஸ் சிட்டி பரீட்சை ரிசல்ட்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இதில் மேலே ஸ்டேட் நேம் நீங்கள் எந்த ஸ்டேட்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எக்ஸாமோட டைப்பு லோயர், எக்ஸாம் நேம் ஆல்ரெடி அதில் உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் எக்ஸாம் மந்த் அண்ட் இயர் ஆல்சோ இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிரச்சாரக் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பிரச்சாரக்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட நம்பர் இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இண்டிவிஜுவலாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இங்கே ஹால் டிக்கெட் நம்பர்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா? இதில் ஃப்ரம் டு 2 காலம் இருக்குது. 2 காலம்லையுமே உங்கள் நம்பரை டைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் எழுதிக்கிறதா இருந்தால், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா அப்ளை பண்ணியிருக்காங்க, ஒரு கண்டினியூஷனாக அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஃப்ரம்ல ஸ்டார்டிங் நம்பரும் 2ல் லாஸ்ட் நம்பரும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பர்சன் மட்டும் பார்க்குறீங்கன்னா ஃப்ரம் டு 2த்துலையுமே அதே நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இங்கே வியூ ரிசல்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து எல்லா எக்ஸாமுக்குமே காமன் தான் நீங்கள் ரிசல்ட் பார்க்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அந்த வெப்சைட் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிட்டீங்கனாலே ஓகே தான். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அந்த வெப்சைட் அட்ரஸ் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட டைரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட ரிசல்ட் வந்து நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டேட் ஆல்சோ இங்கே மேலே பாருங்கள் சென்னையின். ஸோ இந்த காலமில் கிளிக் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து எழுதிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?